எல்லோருக்கும் வணக்கம். இன்னை வரைக்கும் ஆத்திச்சூடியில் மொத்தம் ஆனாலிருந்து ஆரம்பித்து அக்கண்ணா வரைக்கும் 13 வரிகள் பார்த்தோம். உயிரெழுத்துக்களோட அடிப்படையில் ஔவையார் பாட்டி நமக்கு சொன்ன இந்த ஆத்திச்சூடி வரிகளை பற்றின விளக்கத்தையும் சேர்த்தே கேட்டோம். சரியாக சொல்லணும்னா ஆத்திச்சூடி தனி மனித ஒழுக்கத்துக்காக யாரும் ஒருத்தருக்காக சொல்லப்பட்டது இல்லைன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இது ஒரு சமுதாயத்தை சரியாக வளர்க்குறதுக்கான ஒரு அடிப்படையான பாடம். அதனால தான் நமக்கு சிறு வயதிலே இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் இது சிறுவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது பெரியவங்களும் சேர்ந்த இன்றைய காலத்துக்கு இதை நம்ம உபயோகப்படுத்த முடியும். ஆனாலிருந்து அக்கண்ணா வரைக்கும் வரிசையாக இருக்கிற இந்த 13 ஆத்திச்சூடி வரிகளையும் ஒரு முறை நம்ம திருப்பி பார்த்துடலாமா? இது ஒரு சாராம்சம் மாதிரி. அறம் செய்ய விரும்பு, நல்லதை எப்பொழுதும் செய். ஆறுவது சினம், கோபம் வந்தால் தனிச்சுக்கோ. இயல்வது கரவில், உன்னால் முடிஞ்ச நன்மைகளை உதவிகளாக செய். ஈவது விளக்கில், அடுத்தவங்க செய்கிற உதவிக்கு என்றைக்கும் குறுக்க நிற்காத. உடையது விளம்பேன், உங்ககிட்ட இருக்கிறத விளம்பரப்படுத்தி பேசாத. ஊக்கமது கைவிடு, என்றைக்குமே உன்னோட முயற்சியை கைவிடாத, எப்பொழுதும் ஊக்கமாக இரு. என்ன எழுத்து இகழ், கல்விக்கு ரெண்டுமே முக்கியம். என்னையும் படிச்சுக்கோ, எழுத்தையும் படிச்சுக்கோ. ஏற்பது இகழ்ச்சி, யார்கிட்டையும் இறந்து வாங்காத, அது இகழ்வான ஒரு செயல். ஐயம் விட்டு உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு, எல்லாரும் முதல்ல சாப்பிட்டுட்டாங்களான்னு பாரு. ஒப்புரவு ஒழுகு, எல்லாரோடையும் ஒற்றுமையாயிரு. ஓதுவது ஒழியல், என்றைக்கும் கற்பதை நிறுத்திடாத, பாடம் படிக்கிறத நிறுத்திடாத, படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ. ஔவியம் பேசேன், பொறாமப்படாத, பொறாமையை வச்சு யாருக்கூடையும் மனசில் பொறாமையோட யாருக்கூடையும் பேச வேண்டாம். அக்கஞ்சுருக்கேன், எப்பொழுதும் நியாயப்படி நடந்துக்கோ. எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நிறைவாக கொடுத்து, குறைவாக கொடுத்து அதிகம் சம்பாதிக்காத அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே முறைமையோடு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் அக்கஞ்சுருக்கேன். ஸோ மொத்தமாக இந்த 13 ஆத்திச்சூடியையும் நம்ம பார்த்துட்டோம் உயிர் எழுத்துக்கள் வரிசையில். அடுத்த பதிவிலிருந்து பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.